மகா கும்பமேளாக்காக சிறப்பு ரயில் விட்டுருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் கண்ணாடியெல்லாம் உடைச்சு தான் வட மாநிலங்கள்ல உள்ள ஏறிட்டு இருந்தாங்க. அங்கேயும் இடம் கிடைக்கல போல நிறைய. அதனால வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, லோகோ பைலட்டோட அந்த இன்ஜின் அவர் ஓட்டிட்டு இருக்க இதுக்குள்ளே ஏறிட்டாங்க. அவரை இறக்கி விட்டாங்க. இவங்கெல்லாம் ஏறி கதவை சாத்திக்கிட்டாங்க. ஓட்டிட்டு போறாங்களா? அதுதான் அந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு மேல ஏறுறாங்க அதுக்குள்ள. அவர் லோகோ பைலட் அப்புறம் போய் ரயில்வே போலீஸை கூப்பிட்டு வந்து எல்லாரையும் வெளியேறாங்க. டிரைவரு பைலட்டு நான் இருந்தாதாங்க நீங்க போகவே முடியும், என்னைய ஓட்ட விடுங்க அப்படின்னு நாங்க ஓட்டிக்கிறோங்கிற மாதிரி சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஏறிட்டாங்க. காட்சி பாக்குறப்ப சிரிக்கிற அழுகிறான்னு தெரியல. ரொம்ப சாவகாசமா ஏறுறாங்க. ஏறி இன்ஜின் சீட்டு எல்லா பக்கமும் வரிச்சா பேக் வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. ஆமா, இதுல எப்படி போவீங்க? டிரைவர் எல்லாம் ஏத்தணும். அதுதான் அதை மறந்துட்டோமேங்கிற மாதிரி. ஆனா இந்து மத காவலர்கள் அப்படி இப்படின்லாம் சொன்னவங்க மகா கும்பமேளாக்கு போய் தரிசனம் பண்றதுக்கே சரியா ஏற்பாடு பண்ணி கொடுக்கல போல தெரியுது. போனாலுமே பாத்தியா எவ்வளவு இறந்து போனாங்கன்னு தெரியல. முதல்ல போக முடியல. இன்னும் வந்து பெரிய கழிவறையா மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கிடையில பாஜக ஆமா அது வேற மாறிட்டு இருக்கு. குப்பை நிறைய போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில பாஜக கங்கையில போட்டு சுத்தம் வேற பண்ணாரு. நம்ம ஜி பல கோடி பலாயிரம் கோடி போட்டு கங்கையை சுத்தம் பண்ணாரு. அவ்வளவு பேரு போய் வந்து கங்கை கொஞ்சம் சுத்தம் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி இன்னொரு காசை போட்டு சுத்தம் பண்ணுவாங்க.